ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேருண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்து சரியாக 7வது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் தங்கமே. நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய இல்லம் தேடி வரும். உறுதியான நம்பிக்கையோடு இதுவரை கேள் என் பிள்ளையே. தங்கமே, மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என் பிள்ளையே. எப்போது என் மீது முழுமையாக பாரங்களை முழுமையாக சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ, அப்போதே உன் மீது பேரன்பினை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையே. உனக்கு சில குழப்பங்கள், என் மீது உனக்கு நம்பிக்கை குறைய தொடங்கியது. ஆனால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன். என்னுடைய குழந்தைகளை என்பால் இழுத்து கொள்வதே என்னுடைய குணாதிசயமாகும். மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன் என் பிள்ளையே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துயரங்கள், எத்தனை சண்டைகள் கடினமாக அனுபவித்து வந்தாய். ஒரு முடிவில்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே தானே இருக்கின்றது. எப்போது முடியும் என்று நீயும் காத்து கொண்டேதான் இருக்கின்றாய். இதோ உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே உன் அப்பா முருகப்பெருமான் நான் வந்திருக்கின்றேன். இப்போது மட்டுமல்ல, எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் பிள்ளையே. இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு குழந்தையே. உன் எண்ணங்கள், தலைவிதி என அனைத்தையும் மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரை நீ செய்த பாவங்களையும் மன்னித்து புது வழியை நான் உனக்கு காட்டப் போகிறேன் என் பிள்ளையே. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். இதுவரை நடந்த எதற்கும் நீ பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகின்றேன். நீ எதற்கும் பொறுப்பல்ல. நீ சிரித்தால் அது நானே, நீ அழுதால் அதுவும் நானே. விதியின்படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. இனி உன்னுடைய காலங்கள் வசந்த காலங்கள் நிறைந்த பொற்காலமாக மாறும் நேரம் இது. இன்னும் 7 நாட்கள் உனக்கான நல்ல நேரம் தொடங்க இருக்கின்றது. எனது இந்த வார்த்தைகளை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிகழும். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீயாக என்னை தேடி வந்து நீயாக உன்னுடைய மனக்குமுறல்களை என்னிடம் கொட்டிவிட்டு நீயாகவே என்னுடைய பாதங்களை சரணடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே. யாரிடம் சொல்லி அழுவது, யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று திக்கு தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்த போது என் பாதையில் கட்டி இழுத்தேன். உன்னை தேடி நான் வந்து என்னுடைய கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்து கொண்டேன். இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கு? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற வருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான். அதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் தங்கமே. நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். காயங்கள் வலியையும் உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன்னுடைய பாதங்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிப்பதை நீ உணர்வாய் என் பிள்ளையே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி எனும் 1000 படிகள் இருக்கும். விழுந்தும் முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான். விழுந்து அழுது புரள்பவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. வலிதாங்கா கற்கள் சிலையாவதில்லை. வலிதாங்கா நெஞ்சும் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் ஏது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்விகள் படிகள் ஆக்கி உன்னுடைய வெற்றியை நீ முத்தமிடு என் தங்கமே. எல்லாம் கைமீறி சென்றது. எதுவுமே என்னுடைய கைகளில் இல்லை, வெற்றி என்னிடம் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என்னால் முடியும், இன்று முதல் நான் என்னுடைய முயற்சியை ஆரம்பிக்கிறேன் என்று துணிந்து நில் என் பிள்ளையே.
இழந்ததை பற்றி கவலைப்படாதே. நீ இழந்ததை விட பல மடங்கு பெறப்போகின்றாய். கண்களை துடைத்துக் கொண்டு சோர்ந்து போன மனதை உற்சாகப்படுத்திக் கொண்டு தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். இன்று முதல் தோல்விகள் உன்னை நெருங்காது. நீ நினைத்த காரியங்களில் நீ வெற்றி கொள்வாய். என் பிள்ளையே, நீ உயர்ந்த செல்வமும் நீடித்த வாழ்க்கையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். நல்லது நினை, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. அன்பு இருக்கும் இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் நிறைந்து இருக்கும். ஆனால் உண்மை இருக்கும் இடத்தில் கண்ணீரும் மௌனமும் தான் இருக்கும். உன்னுடைய உண்மையான கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டது. உனக்கு வந்தது இதுதான் என்று சகித்துக் கொள்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையே, விதிக்கும் உன்னை உயர்த்திவிட எண்ணம் இல்லை. ஆனால் உன் எண்ணங்களால் உன்னை நீ வீழ்த்திக் கொள்கின்றாய். ஆம் என் பிள்ளையே, எப்பொழுதும் எனக்கு இப்படித்தான் நடக்கும், என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்று சலித்துக் கொள்ளாதே. இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளால் உன் மனம் ஓங்கி இழுக்கின்றது. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன் விதியை நிர்ணயிக்கின்றது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நேர்மறையாகவே மட்டுமே சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே. நேர்மறையான சிந்தனைகளில் மூலம் ஆழமான இருட்டான பாதையிலும் சரியாக பயணிக்கலாம். உனக்கு ஏற்படும் தோல்விகளை நீ ஆணியாக எண்ணினால் அது இன்னும் உன்னை காயப்படுத்தும். ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும். உன் விதி உனக்காக 1000 கதவுகளை மூடினாலும் உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஒரு ஜன்னலையாவது திறக்கும். எனவே ஒருபோதும் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயற்சி செய். உனக்கான கதவுகள் நிச்சயம் திறப்பேன். எதிரிகளை சமாளிப்பதற்கு வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் வெற்றி எனும் படிகளை தொடுவதற்கு 1000 தோல்வி என்னும் குழிகளை கடந்து செல்ல வேண்டும். குழியில் விழுந்து முயற்சி செய்பவன் விண்ணை தொடுவான். குழியில் விழுந்தும் முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் வாழ்க்கை. எனவே என் விதி இதுதான் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் விதியை என்னால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலும் செய்து வா. உன் விதிகளை மாற்றவும் உனக்கான கதவுகளை திறக்கவும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. பயந்து புலம்பாமல் தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைத்தால் பாதை முழுவதும் இருக்கும். அடியை கடந்து வைக்க நான் உன்னுடன் வருவேன். உளி வலியை தாங்காத கற்கள் சிலையாவதில்லை. வலி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பதில்லை. முயற்சி செய்யாமல் முன்னேற்றம் எது? தோல்வி காணாமல் அனுபவம் ஏது? தோல்வியை படிக்கல்லாக்கி உன்னுடைய வெற்றியை நோக்கி செல் என் பிள்ளையே. விதி என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் அதை மதியால் வெல்ல முயற்சி செய். கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக இரு. உன் அப்பா உன்னோடு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் தங்கமே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நண்பு பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. உன் சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகப் போகின்றது. மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன்னுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ பகிரப் போகின்றாய். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கப் போகிறது. ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் என் தங்கமே. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும். ஆனால் அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கும். அனைவரும் வியக்கத்தக்க வகையில் அது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்காக பலமுறை உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இப்போது கூட உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காகவே உன்னை இந்த முருகப்பெருமான் சந்திக்க வந்துள்ளேன். முதலில் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கப் போவதற்கான காலகட்டங்களை நீ சந்திக்க நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே.
அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. மனம் வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான ஒளிமயமான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. இன்று அதற்கான வழிமுறைகளை செய்யத் தொடங்கிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் என் தங்கமே. சர்வ சௌபாக்கியங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய். உன் மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் என் பிள்ளையே. நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும். உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் உனக்காக எதையும் செய்து தருவேன் என் பிள்ளையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை களை கட்டப் போகிறது என் தங்கமே. இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படும் போகும் மாற்றங்களை பார்த்து பிரமிக்கப் போகிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு நொடி கூட என்னால் கடந்து போக முடியவில்லை. கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்பொழுது என் இந்த நிலை மாறும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? எதற்காக இந்த வாழ்க்கை என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் மனம் எனக்கு புரிகின்றது. தங்கமே, கவலைப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். கண்களை துடைத்துக்கொள். கவலைகளை மறந்துவிடு. தியானத்தில் அமர்ந்து என்னுடன் பேசு. உன்னுடைய மன வேதனைகளை மனம் விட்டு என்னிடம் கூறு. உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். குழந்தையே, கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் அந்த நீர் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னை வீழ்த்த முடியாது. நீ அந்த பிரச்சனையை உனக்குள் அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை குப்பைகளை போன்று உன்னுடைய மனதில் போட்டுக்கொள்ளாதே, சேர்த்து வைத்து கொள்ளாதே. அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பச்சோந்திகள்தான். அவர்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது உன்னுடைய காலையை பிடிப்பார்கள். அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள். நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள். ஆனால் மறந்து போய்விடாதே என் பிள்ளையே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் பிள்ளையே, நாம் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நேர்மறையாக நான் ஏன் இந்த உலகத்தில் சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பொலிவு பெறும். உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நொடி கூட நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அனைத்தும் ஒரு நாள் மாறும். என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு என் தங்கமே. வலியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக மாற முடியும். இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மண்ணோடு போராடினால் மட்டுமே விதை மரமாக உயர முடியும். அதுபோல வாழ்க்கையோடு நீ போராடினால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் என்றும் உன்னுடனே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன். பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன். நீ தைரியமாக இரு. உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஒரு அடி எடுத்து வை. உன் பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் மனதில் முழு வலியுடன் எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் செல்லமே.
செல்லமே, உன்னுடைய துக்க மூட்டைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எறிந்துவிடு. இன்னும் 3 நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன். என்னுடைய பாதங்களை பற்றிக் கொண்டு என் நாமத்தை கூறிக்கொண்டு 3 நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய். எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ, எது உன் வாழ்வில் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ, எது கிடைத்தால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ, அது அனைத்தையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். ஒரு நல்ல செய்தி இன்னும் 3 நாட்களுக்குள் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.